வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல மாதங்களில் வீடியோ அப்லோட் பண்ணாததுக்காக மிகவும் வருந்துகிறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன். லாஸ்ட் வீடியோவில் அன்டெலிட்டபிள் ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கு இந்த ஃபாலோயிங் நேம்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோவில் AUX யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா திரும்பி அதை போய் பாருங்க. முதல்ல இந்த வீடியோவில் அந்த அன்டெலிட்டபிள் ஃபோல்டர் வச்சு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லி கொடுக்க போகிறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா இந்த ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நம்ம இந்த ஃபாலோயிங் கோட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் கான் யூஸ் பண்ணுறேன். ஸோ MD ஸ்பேஸ் கான் ஸ்லாஷ் கிரியேட் பண்ண பிறகு இந்த ஃபோல்டரும் எடிட் பண்ண முடியாத ஒரு ஃபோல்டராக தான் இருக்கும். டெலிட்டும் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது, ஆக்சஸே பண்ண முடியாத ஒரு ஃபோல்டர். இந்த ஃபோல்டரை எப்படி ஒரு சீக்ரெட் வால்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற இந்த 2 இமேஜஸை நான் அதுக்குள்ளே காப்பி பண்ண போகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இமேஜஸோட நேம் இல்லை எந்த ஃபைல் இதுக்குள்ளே காப்பி பண்ணுறோமோ அதோட நேமை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நேமை மறந்துட்டிங்களா உங்களால் அதை ரிட்ரீவ் பண்ண முடியாது, அப்படியே டெலிட் தான் பண்ணணும். ஸோ இப்போ இந்த காப்பி பண்ண பிக்சர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது, யாருக்கும் தெரியாது உள்ள என்ன இருக்குன்ட்டு, ஓப்பன் பண்ண முடியாது, டிலீட் பண்ண முடியாது. அதை ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு உங்கள் கமெண்ட் ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணி என்ன டைப் பண்ண போகிறோம்னா மூவ் ஸ்பேஸ் E, அதாவது நீங்கள் வச்சிருக்கிற ட்ரைப் காலன் ஸ்லாஷ் அந்த ஃபோல்டர் நேம், இதில் பார்த்தீங்கன்னா கான் ஸ்லாஷ் போட்டுட்டு உங்களோட ஃபைல் நேமை கரெக்டாக டைப் பண்ணுவோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். ஸோ நான் உள்ள காப்பி பண்ண ஃபைல் நேம் டைகர், அது வந்து ஒரு PNG ஃபைல். அதை டைப் பண்ண பிறகு ஸ்பேஸ் அமுத்தி எங்கே அதை மூவ் பண்ண போறீங்களோ அந்த ஃபோல்டர் ஒரு டிரைவ் நேம் டைப் பண்ணலாம். ஸோ நான் கான் ஃபோல்டர்லேருந்து வெளியே ஈக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ வெறும் E காலன் ஸ்லாஷ் டைப் பண்ணால் போதும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு பிக்சர் உள்ள அமைச்சது. ஸோ அதுக்கு டைப் பண்ணுறேன் மூவ் ஸ்பேஸ் E காலன் ஸ்லாஷ் கான் ஸ்லாஷ் ஃபைல் நேம், அதாவது பிக்சர்ன்ற ஃபைல் நேம் உள்ள நான் காப்பி பண்ணியிருக்கேன். .png ஸ்பேஸ் E காலன் ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா பிக்சர் மூவ் ஆயிடுச்சு வெளியே. ஸோ இந்த ஃபைல் நேமை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா உங்களால் இந்த ஃபைல்ஸை ரிட்ரீவ் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. இந்த ஃபைல்ஸ் நேம் தெரியாதவங்க யாராலையும் இந்த ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. மறுபடியும் இந்த ஃபோல்டரை டெலிட் பண்ணுறது சிம்பிள். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி MDக்கு பதிலாக RD ஸ்பேஸ் கான் டைப் பண்ணி ஸ்லாஷ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா ஸ்டே டியூன்ட் இன் ஜாஸ்.